என்ன எழுதினார் தெரியுமா? அப்பேற்பட்ட அந்த மகான் எழுதினார். ஆமா, போஜராஜன் அளித்த மாசில்லாத பிரகாசி. எங்க அப்பாவுக்கு போஜராஜன் ஒரு பேர். அப்பேற்பட்ட அப்பாவுக்கு நெருப்பிலே ஆமா மாசிப்படாத ரத்தினம் போல் உருவானால் அந்த பொன்னுரையை அந்த மகான் எழுதினார். ஆமா, பகண்ட பரிமள பூசாலி என்ன எழுதினார் தெரியுமா? நான் சொன்ன ஒரு சுமேனி அதற்காக கண்டமாதர மலைக்கு சென்று கலைக்கோட்டு முனிவரை கொண்டு வந்து பொன்னாலே லிங்காதாரம் செய்து நற்காசங்களை மூட்டி ஆவென்னும் சொல்ல முடியாத பசுவனுடைய நெய்யை விட்டு அரிதாகிய தபம் செய்தாரா எங்க அப்பா. ஆமா, அப்படி தபம் செய்த போது அந்த நெருப்பிலே அந்த பொன்னால் இருந்த லிங்காதாரம் உருகி அந்த பொன்னெல்லாம் உருகி நெருப்பிலே நான் பெண்ணாக உருவான காரணத்தினால் எனக்கு பொன்னுருவி என்று பெயர் சூட்டினார். அதுக்குதான் அவர் எழுதினாரு, சொர்ண உருகு மேடி வர்ண பசுங்கிளியால். பச்சை இனத்துல எது அழகா இருக்கும்? பச்சை இனத்துல அழகா இருக்கு காக்கா. பச்சை இனத்துல அழகா இருக்க முடியாத பச்சை எதுன்னா அத படுற அந்த புள்ள போறா பச்சை கிளி மாதிரி இருக்குதுடா அந்த புள்ளைய பார்த்தா. ஆமா, எப்படி அதெல்லாம் ஒண்ணு மாதிரி நல்ல ஒண்ணு சொல்லுவாங்க. எங்களை மாதிரி என்ன சொல்லுவானுவ போறா பச்சை சூப்பர் பிகரா ஏன்னா நாத்தாங்க அல்லே கருத்து வாங்குற தம்பி கூட்டம் போது கொஞ்சம் நீரு வார்த்தைங்க பேசக்கூட பேசாத. அப்படி பச்சை கிளி மாதிரி உருவானாலா அந்த அம்மா. ஆமா, அதனாலதான் அந்த மகான் எழுதினாரு. அப்பேற்பட்ட என் தந்தை ஆகிய சுபாங்க மன்னனுக்கும் என் அம்மா இருக்காங்களா கற்பலங்குடியா என் தாய். ஆமா, அப்பேற்பட்ட கற்பலங்குடியா இருக்க முடியான ரத்தனமாலை அம்மையா இருக்கும் தவப்புதல்வியாக ஜனித்த சுபா என்று எனக்கு ஒரு இந்திய தமிழ்நாட்டு கலாச்சாரத்திற்கும் ஏற்ற ஒரே அம்மா உங்க அம்மா தான். ஆமா, 10 விஷயம் தெரியுமா?